என் அருமை தாய்மார்களே, நாடக கலா ரசிகர்களே, ஊர் முக்கியஸ்தர்களே, விழா கமிட்டியாளர்களே, பொறுப்பாளர்களே மற்றும் நாடகத்துக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை கட்டி காக்க வந்திருக்கும் காவல்துறை சார்பு ஆய்வாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சார்பிலும் எனது நாடக கலை குழு சார்பிலும் எனது நாடக அமைப்பாளர் அருமையண்ணா DSR மோகன் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி, வணக்கம், வெல்கம், நமஸ்தே, நமஸ்கார். நாடக ஆரம்பிச்சாச்சு. ஆமா, நாடக ஆரம்பிச்சுப்பா. ஆமாண்ணே ஆமாண்ணே. தம்பி எப்பவும் 10 மணிக்கு தான் ஆரம்பிப்போம். ஆமா தம்பி, உங்க ஆர்வத்தால 7 மணிக்கு ஆரம்பிச்சுட்டோம். இழுச்சா பேல ஏதாவது பாத்தியா இல்லையா? அண்ணே கொஞ்சம் நாகரிகமா பேசுங்கண்ணே. ஏன் வாட்சி 7 நின்று போச்சு அண்ணே. நாடகம் ஆரம்பிச்சுன்னா பொதுவா கலகலன்னு இருக்கணும். அங்க அவன் நீ சண்டைக்காரனை பாக்கணும்னு பாக்குறேன். நீங்க 3 பேர் எங்க அப்பாத்திய பரிவுத்தமா பாத்துக்கிறீங்க. நாடகம் எப்படி இருக்கணும்? எப்படி இப்ப 10,000 விட்டு உழவு மாடு வாங்குறோம். ஆமா, உழவு மாடு வாங்கி உழவுல போட்டு ஓட்டும் போது ஒரு அட்டை ஆமா தார்க்க போச்சு குத்தி. அதாவது உழவுல இருக்கிறோம் ஒரு ஒத்திய அப்படி உழவுல இருக்கிறோம்ல, அது மாதிரி நாங்க சொல்லிக்கிட்டாலும் ஏ பப்பு நல்லா செய்ப்பா அண்ணே சொல்லிட்டேன். ஏ கமாடி நல்லா ஆட்டுப்பா. அதே நீங்க கை வந்த கிடையாது உங்களுக்கு. அட சொல்லியப்பா. அப்ப நீங்க எங்கட கலப்பணும்? சரி, நீங்க வாட்ல வந்து கவச்சுக்குள்ள கைய வச்சிட்டு இவர் நல்லா இல்ல அவர் நல்லா இல்ல இவர் தான் என்ன பண்ணுவார் அவர் தான் அப்படி பண்ணுவார் அப்படி வாய் பிடிச்சா வாங்கா பிடிச்சது பேசக்கூடாது. சரி, வளவளன்னு பேசுறா வாய்க்கு கேடு. சரி, வருஷம் ஒரு புள்ள பார்த்தா உடம்புக்கு யார் உடம்புக்குனே புள்ள பெக்கறவங்க உடம்புக்குட்டேன். புள்ள மட்டும் தான் அவன் மாதிரி சவள வாங்கியே உடம்பு. என்ன காரணம்னே? காரணம் இல்ல காரணம். காரணம் என்ன காரணம்னே? காரணம்னே கேளுங்க. நல்ல ஏன்னா இப்ப உள்ள பசங்கள்ட்ட பேச முடியலைங்க. கரெக்ட் காட்சி போறாங்க. பின்ன பின்பக்கா ஏ வார்த்தையில இந்த ஐயா போய் இருப்பாருங்க. அவர்கிட்ட கேளுங்க, ஐயா இந்த ரூட் எங்க போகுது, இந்த பஸ் எங்க போகுது, வாஸ்தமான பதில சொல்றாங்க. இந்த பசங்கிட்ட கேட்டு பாருங்க, கரெக்ட் காட்சி போறாங்க. அவன் பேரண்ட டெவலப் நக்கது நையாண்டி கேலி கிண்டல் பேச முடியல. அவ்வளவு டேலண்டா பேசுறாங்க. ஆமா, ஒரு ஆசிரியர் ஒரு பையனை கேட்கிறார். என்ன கேள்வி கேட்டாரு? ஏ தம்பி, மதுரையை கண்ணகரித்தது எந்த காலம்னு கேட்கிறார். இது தெரியாதா? இது வேகமா எந்திரிச்சு கையை கட்டிக்கிட்டு, சார் மதுரையை கண்ணகரித்தது தீயணைப்பு இல்லாத காலம். சரியா தான் சொல்றீங்க. சரியா சொல்லிருக்காங்க. இருந்தா அடைஞ்சிருப்பாங்க. மதுரையை கண்ணகரித்தது மன்னர் காலம். அன்னைக்கு தீயணைப்பு இருந்தா அடைஞ்சிருப்பாங்க. ஓஹோ, அதே உண்மையை சொல்றாங்க. ஆனா அதற்கு தெரியா அடுத்த பையனை கூப்பிட்டு ஒரு ஆசிரியர் கேட்கிறார். ஏ தம்பி, பெட்ரோல் எங்க கிடைக்குதுன்னு கேட்கிறார். இது வேகமா எந்திரிச்சான். சார் பெட்ரோல் பங்குல கிடைக்குதுங்கிறான். பங்குலயே கிடைக்குது, பூமி கடையில கிடைக்குது. உங்களுக்கு நாளுக்கு நாள் உயர்ந்துட்டே இருக்குது. அதுவும் தமிழ்நாட்டுல பாருங்க திருவாரூர் மாட்டுல கிடைக்குது.
அட அதை விட்டு தள்ளியா. சரி. கப்பல் ஓடுது பெட்ரோல் டீசலான்னு கேக்குறாரு. சரி. நீ வேகமா எந்திரிச்சான். கப்பல் ஓடுது பெட்ரோல் டீசல் உள்ள கப்பல் ஓடுது தண்ணியில தாங்க. அவன் சரியா தான் சொல்றீங்க. பேச முடியலையா? அவ்வளவு கேளு தவளப்பு நக்கது நையாண்டி கேலி கிண்டல். என் வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுல 5 வயசு 2 பசங்க குண்டு விளையாடுறாங்க. யானே உங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்படி 5 வயசுல? கேளுங்க. உங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்படி? ஆமா 5 வயசு 2 பசங்க குண்டு விளையாடுறாங்க. கோழி குண்டு. உங்கள மாதிரியே. அண்ணே யானே அப்படி குழப்புறீங்க? இல்லண்ணே என்னைய மாதிரி. என்ன நடராஜ் மாதிரியே 2 பிள்ளைய ஒரு வீட்டுக்கு எதிர்த்தாப்படி குண்டு விளையாடுறாங்க. ஒருத்தன் சொல்றேன் எங்க தாத்தா ரொம்ப நல்லவர்றா. எப்படா நல்லவரு? எங்க தாத்தா ரொம்ப நல்லவர்றா. ரொம்ப நல்லவர்றா. சரி. உங்கள்கிட்ட பேச முடியாது. இப்ப உள்ள பசங்க பேச முடியாது. அவ்வளவு டேலண்ட் டெவலப் நக்கது நையாட்டி கேலி கிண்டல் பேச முடியாது. சரி. ஐயா போய் பெரியவங்கள்ட்ட கேளுங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு எனக்கு முக்கியம் என்ன வேணும்? சாப்பாடு வேணும். சாப்பாடு. சாப்பாடு வாங்குறதுக்கு என்ன வேணும்? காசு பணம். காசு. பணம் 10க்கு 11 ஈட்டி 8 வரைக்கும் பாயுங்கயா. பணம் பாதாள வரை. காசு இருந்தா தாங்க நீங்க சொந்த பந்தம் எல்லாம் உறவாடி வருவாங்க. காசு இல்லைன்னு வைங்க நம்ம சொந்த பந்தம் எல்லாம் ஓரம் கட்டி ஒதுக்கி வச்சிருவாங்க. இந்த உலகத்துல எது வாங்கினாலும் காசு பணம். காசு இருந்தா தான் அதற்கு நாடு மதிக்கேன். காசு இல்லாதவன கழுத கூட எட்டி உதக்கேன். பணம் இருந்தா கழுத கூட குதிரையா மாறும். பணம் இல்லாதவனை எல்லாம் செத்து செல்லா கசாகும். காசு இருந்தா தான் அதற்கு நாடு மதிக்கேன். காசு இல்லாதவனை கழுத கூட எட்டி உதக்கேன். பணம் இருந்தா கழுத கூட குதிரையா மாறும். பணம் இல்லாதவனை எல்லாம் செத்து செல்லா கசாகும். காசு இருந்தா தாண்டி நாடு. காசு இல்லாதவன கழுத கூட எட்டி உதக்கேன். இந்த கோமாளி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது சதானந்தபுரம் முக்குளத்தூர் மறவர் சமுதாயத்துக்கு பாக்கியப்பட்ட அருள்மிகு வடக்குத்தியம்மன் பொங்கல் உற்சவ விழாவை முன்னிட்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் சீனித்துறை ஆனந்தவள்ளி கலையரங்கில் இன்றைய நடக்க நாடகம் பக்தி பிரகசமளிக்கும் இன்றைய ஸ்ரீ முத்தாளம்மன் நாடகம் இவர்கள் அமைத்திருக்கிறார்கள். சென்ற இடமெல்லாம் தனக்கு வெற்றி முரசு கொட்டி வீர திலகமிட்டு வரும் உங்கள் அபிமானமான மணப்பாறையைச் சேர்ந்த பி பொன்னையா அவர்கள் இவ்வரங்கத்தில் சடையாட்டி வீரமாக நிறுத்தி உங்கள் பெற காத்திருக்கிறார். இசையாய் தமிழாய் இருப்பவளே வானத்தில் எத்தனை நட்சத்திரம் என்றாலும் ரொம்ப சிறப்பாக விளங்குவது துருவ நட்சத்திரம்.
மரியாதைக்குரிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய மணப்பாறையைச் சேர்ந்த என் விஜய் அவர்கள் ஈஸ்வரி பின் முத்தாள மகனை தூங்கல் பெற காத்திருக்கிறார். அவள் ஒரு நவரசனா சிவன் பின் வெள்ளுடைய தூங்கல் ஏ வெள்ளச்சாமி அவர்கள் மகாவிஷ்ணு முத்துமாணிக்க செட்டியார் குடுகுடுப்பையாக எடுத்து உங்கள் அன்பை ஆதரவு பெற காத்திருக்கிறார். ஆறுமணிய கலையரசு ஆறுமணி சக்கரவர்த்தி மணப்பாறையைச் சேர்ந்த அருமையண்ணா ஜே கே சுப்பிரமணியன் அவர்கள் ஆறுமணி பேப்பார். நாள் கவிஞனமில்லை நல்ல ரசிகனமில்லை அன்பை தம்பி எம் பெருமாள் அவர்கள் முடிந்தார்கள் தொலை தொப்பி டபுளாவை செய்ப்பார். இந்த நாடகத்துக்கு தாயும் தந்தையுமாக விளங்கும் தாளம். அந்த தாளத்தை சென்று கொண்டிருக்கும் அருமை தம்பி சதீஷ் அவர்கள் அருமையான தாளத்தை போடுவார். அனைத்து பேரையும் சொல்லுங்க கோமாளி. ஆமா அதெல்லாம் தேவையா? இந்த பொம்பளை பிள்ளைய சொல்லவே மாட்டேங்கிறாங்க. எங்க உள்ள உங்க உள்ள வீட்டுல தூங்கும். ஏற்கனவே நீ பேசிட்டு இருந்தா எங்க உள்ள கிட்ட போன்ல எனக்கு தெரியும். விட்டுட்டு விட்டாங்களா? சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இல்ல கிளடு
டேய் டவுன்சர் சிப்ப போட்றாமா ஆறு அழகி அபிநவ சுந்தரி காமிக்கிற கலையரசி என்ன காமிக்கணும் ஆடும் பாடல் நடிப்பு திறமையை ஓ காமிக்கணும் என்ன என்ன மணப்பாறையை சேர்ந்த சுத்ரா ரவி அவர்கள் டான்சர் காமி யாரு சரகே நல்ல சரகே சந்து பொந்து விடிகிற வரைக்கும் நான் தாங்க. நன்றி வணக்கம். நீங்க வீட்டுல அல்லா குதா சொல்லுங்க. எம்பி நடராஜ் என்ன சொல்லுங்க. எம்பி நடராஜன் பப்புன். அடே எனக்கு ஒரு பாட்டு பாடுங்க. வேற காரணம் நீங்க பாட வேணும். அடுத்து இந்த நாடகம் ஏ குண்டு செல்வி அவர்கள் துளசி அம்மாள் அலங்காரியாக நடித்து உங்கள் அன்பை பெற காத்திருக்கிறார். ஒளிபெருக்கின அப்படித்தானே இருக்கணும். அலோனா இங்க அலோனு அது ஒளிபெருக்கி சுப்பிரமணியன். ஆமனே ஆமனே. சில ஊர்ல அலோனா அங்க என்ன கேக்க அங்க ஒலங்க ஆத்தானா வாத்தாங்க அண்ணே இது ஒளிபெருக்கின ஒளி சுருக்கி கிடையாது. மைக்கு குயிக்க தீர்ப்பு டாப் லைட் வெயிட். ராஜா ஆடிய உரிமையாளர்களுக்கும் பணிபுரியும் பணியாளர்களுக்கும் எங்களை கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி வணக்கம். அருமையான ஒளிபெருக்கி சூப்பர். சாப்பாடு ரொம்ப அருமையான ஏற்பாடு. தானத்திலேயே சிறந்தது அன்னதானம். இந்த அன்னதானத்தை வழங்கிய இந்த விழா குழுவுக்கு எங்கள் கடை குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான சாப்பாடு. அண்ணே தம்பி பெருமாள் சாப்பாடு எப்படி இருந்துச்சு? உங்க முகலடா வெள்ளை விளையாண்டு இருந்துச்சான். சாப்பாடு வெள்ளையாத்தான் இருக்கேன். மட்டன் சிக்கன் அருமையான சாப்பாடு. அன்னமளித்த அன்பு உள்ளங்களுக்கு எங்கள் கடை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி வணக்கம். அடுத்து கிராம பொதுமக்கள் சதானந்தபுரம் அன்பு உள்ளங்களுக்கு எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாடக கொட்டையை ரொம்ப சிறப்பா போட்டிருக்காப்பா. கொட்டையை போட்டுறியா? கொட்டகை 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 விழா கமிட்டியாளர் ரொம்ப அருமையாக போட்டிருக்காரு. அவர்களுக்கு கலை குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இந்த நாடக அமைப்பாளர் தம்பி ஊதாடி அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதாரணம். டான்ஸ் காரப்புல பாவாடை மாட்டாம அப்படியே வரதுல்ல என்ன அதுல வச்சு ஊதுறது வேற வச்சு ஊதுறேன். கொண்டு வந்த பாவாடை அவுத்துட்டு ஜிகிஜிக்கு பாவாடை மாட்டாம இருக்குதுன்னு நீங்க எதாவது தவறா தவறா பேசுறீங்களே. ஒரு சின்ன உதாரணம். ஒரு புருஷ மண்டாட்டி சரி நல்லா கேட்டுக்கா சொல்லுவனே. ஒரு புருஷ மண்டாட்டி சரி கட்டுன புருஷனுக்கு வந்து கேப்ப கூழு கேப்ப களி களி கல்ல புருஷனுக்கு வந்து கரிஞ்சோறு போட்டு வளர்த்திருக்கா ஒரு நாதாரி முண்டை. கடினமா வளர்க்கிறேன் கல்ல புருஷன். கட்டுன புருஷன் என்ன வள தெரியுமா? என்ன கால தூங்கி மாட்டை ஓட்டிக்கிட்டு ஏறத்துக்கு தோல்ல வச்சது கூடி கேர ஓட்ட போயிடணும். அந்த சமயம் கொண்டாட்டி கல்ல புருஷன் நாராயண வர சொல்லி நல்லா வெட்டக்கோள் அடிச்சு பொன்னியரிசியை போட்டு வடிச்சு கதவை சாத்திக்கிட்டு சாப்பிட்டு வேலையை பார்த்துட்டு எந்த வேலை வயதை புடுங்குற வேலை வீட்டுக்குள்ள வயல் ஓட்டுவாங்க. இது தினசரி நடந்திருக்கியா? எப்பவும் போல கட்டின புருஷன் கால தூங்கி மாட்டை ஓட்டிக்கிட்டு ஏறத்துக்கு தோல்ல வச்சு கூலி கேர ஓட்ட போயிட்டேன். சரி போனவனுக்கு உடல் நல்லா சரியில்லையா. 12 மணிக்கெல்லாம் மாட்டை ஓட்டிக்கிட்டு ஏற தூக்கிக்கிட்டு வரேன். மதியானம் 12 மணிக்கெல்லாம் சரி உள்ள இருக்கிறது யாரு? கல்ல புருஷன் நாராயணன். இவன் பொண்டாட்டி உள்ள இருக்கிறாங்க. சரி எப்பவும் போல உள்ள வெட்டக்கோழி அடிச்சு நல்லா பொன்னி அரிசியை போட்டு அடிச்சு சாப்பிட்டு உள்ள இருந்திருக்கிறாங்க. புருஷக்காரன் 12 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். சரி வந்து கதவை தட்டுறேன். அடி கண்ணம்மா கண்ணம்மா ஏ கண்ணம்மா கண்ணம்மா உள்ளவங்களுக்கு ஆடி போச்சு. ஐயோ என் புருஷன் வந்துட்டு அன்னைய தூக்கி போட்டு அதுல மிதிக்க நான் என்ன வந்த போறேன். இந்த சோறு குழம்பெல்லாம் அங்கிட்டு அங்கிட்டு பக்குவப்படுத்திட்டு இந்த கள்ள புருஷனாரன் மறைக்கணுமே மறைக்கணும். அங்கிட்டு அங்கிட்டு பாத்துருக்கா வழி தெரியல. இந்த வீட்டு மேல சாப்பாடு கட்டல முறை பரன் திட்டு அந்த பரன் மேலே கள்ள புருஷனை ஒளிய வச்சுக்கிட்டான். ஒளிய வச்சது கதவை திறந்திருக்கிறாய்யா. கட்டின புருஷன் கேக்குறேன். சரி ஏமா இவ்வளவு நேரம் கதவை தட்டா ஏமா திறக்கலன்னு கேக்குறேன். சரி அசந்து உறங்கிட்டு சொல்லி சமாளிச்சுட்டாய்யா. சமாளிச்சது கட்டின புருஷனை கூப்பிட்டு கட்டின புருஷனை கூப்பிட்டு 2 கட்டி கேப்பக்களி 2 உருண்டை எடுத்து போட்டு சரி ஒரு கும்பவனை கரைக்கிறேன். சரி கரைக்கும் போது
ஒரு சோத்து பறிக்க இந்த கள்ள புருஷன் காக்கனால சரி. அந்த ஒத்த சோத்து பறிக்க எப்படியோ அந்த கூடு கட்டில விழுந்துருச்சு. ஆஹா. புருஷக்காரன் கரைக்கும் போது சோத்து பறிக்க பாத்துட்டாங்க. இவனுக்கு சந்தோஷம் தாங்கல. புருஷக்காரன் சோத்து பறிக்க அவன் கல்யாணத்துக்கு தான் பார்த்தது. சரி. அதுக்கடையில அவன் சோத்து பறிக்க பார்த்ததே கிடையாது. இவன் சந்தோஷத்துல இந்த ஒத்த சோத்து பறிக்க எடுத்து வச்சுக்கிட்டு கடவுள் நாராயணன் நினைச்சுக்கிட்டு கடவுளை மேல பார்த்துக்கிட்டு மேல ஒளிஞ்சிருக்கிறது யாரு? நாராயணன். கள்ள புருஷன். இந்த ஒத்த சோத்து பறிக்க எடுத்து வச்சுக்கிட்டு கடவுள் நாராயணன் நினைச்சுக்கிட்டு கடவுளை மேல பார்த்துக்கிட்டு அடா நாராயணா இவ்வளவு அழகு பின்னாடி இன்னைக்கு தாண்டா நான் பாக்குறேன் அப்படின்னு சோத்து பறிக்க சொல்ல மேல புடுங்கனா அப்படி இருக்க வேண்டியதானே. ஐயோ நான் அவரலையே பொண்டாட்டி வர சொல்லிதானே வந்து உண்மை சொல்லிட்டானா தெரியுது. பல நாள் ஒரு நாள் மாட்டிக்கிட்டேன். என்னைக்கு நீ மாட்ட போறிய? வணக்கம். நாடக அமைப்பாளர் நாடக மரியாதைக்குரிய அருமையெல்லாம் மிருதங்க சக்கரவர்த்தி DSR மோகன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைக்கிறார்கள். எந்த நாடகமாக இருந்தாலும் சிறந்த முறையில் அமைத்து கொடுப்பார் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நான் போய் பிள்ளைய வரைக்கும்